ஹலோ, நான் வந்துட்டு ஃபரூக்கு. என் ஒய்ஃபு கேன்சர் வந்தது சொல்லி ப்ரிடிக்ட் ஆகிடுச்சு. ப்ரிடிக்ட் ஆன அப்புறம் ட்ரீட்மெண்ட் வெளியில் எடுத்தோம். கெமோதெரப்பி எடுத்து 3 கெமோதெரப்பி அப்புறம் நமக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததில் 2 மந்த்ஸு 3 மந்த்ஸ் கேப் வந்துச்சு. அந்த டைமில் இது எல்லா உடம்புல பூரா பரவிச்சு. லங்ஸ் மேலே, கிட்னி மேலே, லிவர் மேலே, அப்புறம் பேங்க்ரியாஸ் மேலே எல்லா இடத்துல பரவிச்சு. அது வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு வெளியில் பார்த்தா கெமோதெரப்பி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க திரும்பி. அது பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வெளியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தரம் சார் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சிச்சு. அது நம்ம வரும்போது தரம் சார் இருந்தார் இங்கே. அவர் கான்டாக்ட் பண்ணோடனே தரம் சார் இதெல்லாம் விட்ருங்க, இந்த கீமோதெரப்பி எல்லாம் வேண்டாம், இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இது நல்லா இருக்கும் ட்ரீட்மெண்ட், அப்படி பெயின்ஃபுல்லாக இருக்காது, நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படி சொன்னாங்க. இந்த கெமோதெரப்பி எல்லாம் விட்ட அப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நல்லபடியாக. உடம்பு பூரா பரவாயில்லைனால இது ரொம்ப லாங் ட்ரீட்மெண்ட்டாக போயிடுச்சு. அதனால் இருந்தாலும் எல்லாம் குறைஞ்சி ஃபஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தோம். அது 3 மாதம் முன்னாடி எடுக்கும்போது அது ஃபுல்லாகவே கேன்சர் நில் சொல்லி வந்துச்சு. பாடியில் எங்கேயும் இல்லை, அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு திரும்பி ஒரு 3 மந்த்ஸ் மெடிசன் எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி ஸ்கேன் எடுத்து சொல்லியிருக்காங்க. பெட் ஸ்கேன் எடுத்தோம். அதில் ரிப்போர்ட்டும் நில்லாக வந்துருக்கு. அதனால் இப்போ வந்துட்டு க்ளோசிங் டோஸ் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. நல்லா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட்டிவ் இருக்கிறாங்க. எல்லா ஸ்டாஃபும் நல்லா கோஆப்ரேட்டிவ் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்னால். நமக்கு இதில் வந்துட்டு இதை நல்ல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் சொல்கிறதுக்கு.